சூப்பர் டேஸ்ட் பார்த்துருமா? சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சிங்க. எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், வரிசலாக எல்லா ஐட்டமும் ஒரே இதில் வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு டேமு சூப்பராக இருக்குங்க. தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறதுக்கு மட்டும் பாருங்கள். எல்லாம் அப்படியே ஃப்ரேம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இது எப்படி இதில் ஏறினா காற்றே வராது பார்க்குங்க. எல்லா பக்கமும் கண்ணாடி வச்சு அடைச்சிட்டாங்களா ஃபுல்லாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படியே பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே எழுந்துச்சி கிளம்பி ரெடி ஆகிட்டேங்க. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாங்க போகிறேன். சேலம் முன்னெல்லாம் எதுக்கு போவோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு இந்த மாதிரி தான் சுற்றி பார்க்க போவோம் ஃபேமிலியோட. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமுக்கு தாங்க போகிறேன். நான் மட்டும் தாங்க போகிறேன், வீட்டிலலாம் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்குலாம் கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருக்கா, அதனால் நம்ம மட்டும் தாங்க போகிறோம். சரி, அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்கு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அப்படியே வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. டைம் ஆச்சு வேறு. நம்ம பஸ்ஸில் தாங்க போகிறோம், அப்படியே போக வேண்டியதாங்க. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. வீட்டிலேருந்து எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்கில் தாங்க போகிறோம். நம்ம சீர்காழியில் பஸ்ஸு ஏறலைங்க, சிதம்பரம் போய் தான் ஏறுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பஸ்லாம் அங்கே தாங்க நிறையா இருக்கும், அதனால் அங்கே தான் எப்போவுமே நாங்கள் போய் பஸ்ஸு ஏறுவோங்க. இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாதான ரோடு தாங்க. தண்ணி எவ்வளோ போகுது பாருங்களா. ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணியாக இருக்குங்க. ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா சரி மழைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக இருக்குது. ஈவினிங் டைம் ஆச்சுன்னா திருப்பி மழை வந்துடுங்க. ஆமாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம அதிகமாகலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலைங்க. நம்ம போகிற ட்ரிப்பே ஒரு நாள் தாங்க, அதனால் ஒரு நாளைக்கு உள்ள ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. சரி, டைம் ஆச்சுங்க. இந்த நிற்கிது பாருங்கள் பைக்கு, அப்படியே நம்ம போக வேண்டியதான். இந்த நிழல் சூப்பராக இருக்குங்க, அப்படியே உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிதம்பரம் வந்தாச்சுங்க. சிதம்பரம் வந்து பைக்கை வந்து ஸ்டாண்டில் போட்டு சாப்பிட வந்தாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் போகிறதுக்கே ஒரு 4 மணி நேரம் ஆகுமா, அதனால் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சுங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மீல்ஸு தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்களா, அதனால் சூப்பை குடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பர் டேஸ்ட்டு பார்த்துருமா? சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மழை டைமில் ஈவினிங் டைம் குடித்தேன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெயில் டைமில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மட்டன் சூப்பாக இருந்தால் கூட ஓகேங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிக்கன் சூப்புங்க. இது எப்படி தான் குடிக்க போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். மீல்ஸ் வர கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால் சூப்பை கொடுத்துருக்காங்களா, அதே ஓகே தான். இது மீன் குழம்புங்க. இது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க, உருளைக்கிழங்கு கிச்சடி, பிரியாணி, தயிருங்க, ஒரு எக்கு, இது பார்த்திங்கன்னா 65, இந்த பாருங்கள் சிக்கன் வறுவல், இங்கே பார்த்திங்கன்னா சூப்புங்க. இன்னும் குடிச்சே முடியலங்க. இந்த பார்த்திங்கன்னா ரைஸ் இருக்குதுங்க. நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. இது ஃபுல்லாக அன்லிமிட்டட் தான். பாருங்கள், ஒரு தட்டிலையே எல்லாமே வந்து அடங்கிடுச்சிங்க. ஆமாங்க, அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. நல்லா இருக்குங்க. சப்பாத்தி எவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. இதோட ஒரு 4 மணி நேரம் ஆகும் சேலம் போகிறதுக்கு. சேலம் போயிட்டு பார்க்கலாங்க. எப்போ நல்ல ஒரு ஏசி பஸ்ஸில் ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதாங்க. ஒரு 3 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கங்க, ஒரு 4 மணிக்கெலாம் போய் சேலத்தில் விட்ருவாங்க. அப்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஏசி பஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நைட் டைமில் கிடைக்கும், புக்கிங் பண்ணால் நிறையா வருங்க.
டே டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி பஸ்ஸு தான் நான் அதிகமாக கிடைக்குங்க. நல்ல வேலை கிடச்சிருச்சு நம்ம வந்த டைமுக்குங்க. ஆனால் கூட்டமே இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாரு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. இன்னும் கூலிங்கே ஏறலைங்க. சேலம் வந்து இறங்கியாச்சு. நம்ம எத்தனை மணிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே கோவில் திருவிழாவா, அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து இறங்கினோடனே பக்கத்துலேயே நம்ம மேட்டூர் போகிறதுக்கு அந்த பஸ்ஸும் வந்து நின்றுச்சா, அப்படியே ஏறி மேட்டூருக்கும் வந்தாச்சுங்க. அங்கே தான் ரூம் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரூம்லாம் எடுக்கலை, நம்ம ஒரு ஆள் தானே வந்திருக்கோம், அதனால் நம்ம சின்னதாகவே எடுத்தாச்சுங்க. ரூமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது, ஓகே தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, செம்ம கூட்டங்க. அதனால் இப்படி வளைய முடியல, இப்படி பண்ண முடியல, அப்பா செம்ம டயர்டாகிடுச்சிங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மதியம் சாப்பிட்டதே ஒரு மாதிரியாக இருக்கா, அதனால் நைட்டு சாப்பிட்லங்க. கொஞ்சம் பக்கத்தில் பழம் விற்றுது, அதனால் கொஞ்சோண்டு பழம் மட்டும் வேணுந்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேமெல்லாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மி தாங்க. காலையிலே குளிச்சுட்டு டேமுக்கு வந்தாச்சுங்க. இடம் எப்படி இருக்குது பாருங்களேன். டேமுக்கு போகிற வழி சரியான காடுங்க. இந்த மலை மேலே தாங்க நம்ம ஏறணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பாறாங்கல் மாரியே இருக்குங்க. கீழே விழுந்தா முடிஞ்சிச்சிங்க. எப்படி ஏற வண்டியாக இருக்குது பாருங்கள். டேமுக்கு எவ்வளோ நல்ல நல்ல வழியெலாம் இருக்குங்க. அதை விட்டுட்டு என்னோடய நிலைமையை பாருங்கள், எப்படிலாம் ஏற வண்டியாக இருக்குன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டேம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்தாச்சுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடமும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஃபுல்லாக தேக்கு மரம் இந்த மாதிரி போட்டு சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் இந்தமாரி மலையெல்லாம் ஏறுறாங்க. இந்தமாரி மலையெல்லாம் வந்து பஸ்ஸில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் பக்கத்தில் ஏறி பார்க்குறேங்க. அப்படியே உள்ளே போயிட்டு டேம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேங்க. இதாங்க டேமோட என்ட்ரன்ஸு. இன்னும் டைம் ஆகலை. அந்த லைட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க குரங்க எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுது பாருங்கள். அப்படியே மரத்தில் தாவி தாவி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. கீழே பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு. தண்ணியில் அப்படியே குளிச்சோன்னா நம்மளை தூக்கிட்டு போய் எங்கள் ஊர்லேயே விட்டுரும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இது என்னன்னு தெரியல, அப்படியே உங்களுக்கு காமிக்கிற மாதிரி. இது வந்துங்க எப்போ இது கட்டினதுன்னு சொல்லி அது எல்லாம் போட்டிருக்குங்க. பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ தான் தெரியும் நல்லா ஃபுல் வியூ பாயிண்ட்டும் தெரியுதாங்க. பாரு, தண்ணி தாங்க எனக்கு பிடிச்சது, எவ்வளோ அழகாக ஓடுதுன்னு. இங்கே பாருங்கள் மயில் எப்படி கற்றுது பாருங்கள். நான் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகிடுச்சிங்க. இந்த பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க, பஸ்ஸெலாம் இந்த அது வெளியே தான் போகும். இந்த பாரு, இந்த சைடும் மலை அந்த மாரிலாம் நிறையா இருக்குங்க. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போகிற இடம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிச்சேன்னே அதுதாங்க, எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களா. இந்த இடத்த விட்டு போகவே தோண மாட்டுது. ஃபேமிலியோடலாம் வந்தால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தமாரி இருக்குங்க இடம் சூப்பராக. நான் ஏற்காடு போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூலிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி தண்ணி இந்த மாதிரிலாம் பார்க்குறதுலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த வியூ பாயிண்ட்லாம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த மேட்டூர் டேமெல்லாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலே ஒன்று இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. அது பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. நம்ம போய்
படியிலனாலும் ஏறி பார்ப்போங்க. இந்த ஊருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இந்த வழியாக தாங்க வந்தோம். இந்த இருக்குது பாருங்கள், ஃபுல் என்ட்ரன்ஸ் கேட்டு. இப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கார்டன் தாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு பார்க்குற இடம். மேலே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருந்தால் ஓகே, இதை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இந்த மலையெல்லாம் எப்படி தான் இதெல்லாம் முளைஞ்சிருக்குன்னே தெரியல. இந்த பாருங்க, இது என்ன பூன்னு தெரியல, குண்டு குண்டாக இருக்குது. இது கவர்மெண்ட்னால உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ ரெடி பண்ணது எல்லாம் ஃபோட்டோவும் இருக்குங்க. இந்த பாருங்க, எல்லாம் அப்படியே ஃப்ரேம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இது எப்படி கட்டினது எல்லா ஹிஸ்ட்ரியுமே இங்கே இருக்குங்க. ஃபுல்லாக இந்த ரூம் சுற்றி இப்படி தாங்க இருக்குது. அப்படியே உங்களுக்கு கிட்டே போய் காமிக்கிற மாதிரி அப்படியே இப்படி வரணுங்க. எவ்வளோ பச்சை பச்சேன்னு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்க, அப்படியே நம்ம உள்ளே போவோம். மேலே வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு உள்ளே வந்தால் லிஃப்ட்டு ஒர்க் ஆகலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா படியில் தாங்க ஏறணும். எத்தனை படின்னு தெரியல, ஏறுவோம். இவ்வளோ நாள் ஒர்க் ஆகிட்டு தாங்க இருந்துச்சா, நம்ம நேரத்தை பார்த்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சிங்க. இப்போ ஏறிக்கிட்டே இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃப்ளவர் இருக்குது, ஏறுவோம். காலையிலே படியெலாம் ஏறினா நல்லது தாங்க. ஏற்கனவே நான் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த மாதிரி ஏறி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குறைக்கலாங்க. இதில் ஏறினா காற்றே வராது பார்க்குங்க. எல்லா பக்கமும் கண்ணாடி வச்சு அடைச்சிட்டாங்களா, ஃபுல்லாக இதாக இருக்குது. சுற்றி சுற்றி நானும் வந்துட்டுருக்கேன். விஜய் படத்தில் பார்த்துருப்பீங்களே, கில்லியில் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி, அந்த மாரியே இருக்குங்க இது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. காலையிலே குளித்து ஃப்ரெஷ்ஷாகி வந்தால் இங்கே இதில் ஏறியே ஃபுல் டயர்டாகிடுச்சிங்க. அப்பா, இன்னும் எத்தனை படின்னே தெரியல. நானும் சுற்றி ஏறுறேன்ப்பா. ஒரு கையால் வர இந்த செல்லையும் பிடிக்க முடியலங்க. காலையிலே எதோ சாப்பிட்டுட்டு வந்தால் கூட தெரியாது, எதுவுமே சாப்பிடாதனால எப்பா ஒரு வழியாக வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நேமு எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குங்க. தெரியுதா? மேலே பூட்டிட்டாங்க. இந்த கண்ணாடி வழியாக தான் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. தெரியுதா உங்களுக்கு அழகா? இந்த கண்ணாடி இல்லைன்னா நல்லா சூப்பராக தெரியுங்க. ஆமாங்க, இது சுற்றி அப்படியே வியூ பாயிண்ட் பார்க்குற இடம்தான். இந்த பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்கள், நேமு ஹார்ட்டு எல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. நம்மளும் போகிறப்ப நம்மளோட நேமை போட்டு வச்சுட்டு போவோங்க. பெயிண்ட் அடித்தா எல்லாம் போய்டும், அதை அடிக்காத வரையும் நம்ம கொஞ்சம் நாள் நம்ம நேம் இருக்கும்ல வந்ததுக்கு. இங்கே வர எவ்வளோ பேர் எழுதி வச்சுருக்காங்க. கையில் வர ஒன்றுமே இல்லை வர எழுதுறதுக்கு. சரி, நம்ம ஏதாவது ஒன்று எழுதி விடுவோங்க. வர எவ்வளோ இதாக எழுதி வச்சுருக்காங்க. அவங்களோட ப்ரைவசியை நான் வர வீடியோ எடுக்கிறேன். மற்றபடி நம்பர்லாம் எடுக்கலைங்க, சும்மா நேம் தான் எடுத்தேன். நம்ம வியூ பாயிண்ட்டை பார்த்தாச்சு. இதோட அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. நம்ம நேரத்தை பாருங்கள், லிஃப்ட்டு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சிங்க. இது இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சுங்க. லிஃப்ட்டு மட்டும் ஒர்க் ஆகிருந்துச்சின்னா கொஞ்சம் கால் வலி தெரிஞ்சிருக்காதுங்க. அது ஒர்க் ஆகாதனால படியிலே நடந்து வந்தது கொஞ்சம் காலை வலிச்சுதுங்க. அதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கண்ணாடிலாம் போட்டதுனால கொஞ்சம் கிளியராக தெரிய மாட்டுது. அந்த கண்ணாடிலாம் இல்லைன்னா சூப்பராக தெரியுங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் டேமுக்கு வரணும்னு. வந்து
சூப்பராகவே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சிங்க. நான் பார்த்தேன்னா டேமுன்னு நினச்சேன், சின்னதாக அந்த மாதிரி இருக்கும் தண்ணி ஓடுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. இங்கே வந்து பார்த்தோன்னு தான் தெரியுது, பெருசுங்க, சரி பெருசு. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது பிறந்ததுலேருந்து, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதேமாரி ஃபேமிலியோடலாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. பக்கத்துலேயே நம்மளுக்கு ரூமெல்லாம் கிடைக்கிது நிறையா, சாப்பாடுமே சூப்பராக இருக்குங்க. இங்கே நம்ம கீழே எப்படி இருக்கோ அதேமாரி தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன், ஏற்காடு மாரி மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டேம்லாம். ஆனால் கீழே தாங்க இருக்குது. எல்லா இடமும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாங்க, இதோட நம்ம ரூமில் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதாங்க. டேமுக்காக தான் நான் வந்தது மேக்ஸிமம். ஏன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தேன் போன்னு பார்த்தாச்சிங்க. கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இதோட நம்ம அப்படியே ஒரு மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க.